சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். வேலையை செஞ்சுட்டு இருந்தோம், வயிறு பசி வந்துட்டு. ஒவ்வொருத்தரும் ஒரு வெரைட்டியாக வச்சுருப்பாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கப்படுறேன். பிரியாணி எப்போ பாரு ஒரே தயிர், நிறைய பேர் தயிர் கொண்டதே காலத்தை ஓட்டுதாங்க. முச்சமே என்ன ஒன்று பேசலாம், இவ்வளோ பெரிய பையில பேசுறீங்க. நான் என்ன இருக்கேன் இவன் கொண்டே ஆரம்பிட்டான். கஞ்சி நம்ம ஆடையிலும் கோடையிலும் எப்பவும் கஞ்சி தான். தட்டு 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 தட்டு. ஏய் சிந்தாத ஏல யா. அதுக்குள்ள தண்ணி தண்ணி இல்லை, அதை வேஸ்ட் பண்ணுங்க. காக்காவுக்கு போடுங்க. அவங்களே பொடி அரிசி அந்த காக்காவே பரங்கல் 50-16 அம்மா டம்ளர் கப்ல எப்பா நல்லா இருப்பா. அதில் உட்காந்து சாப்பிட்டுப்பா. அடுத்து சவா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடக்கு தானே வந்திருக்கு. ஒரு இலை 10 கேட்போம். அம்மா ஒரு இலை பத்தாதோ. ஐயா சொன்னா கூட ஒரு இலையா இருப்போண்டு கேட்டானா பார்த்தோன்னே ஆள் ஒல்லியா இருக்கா, இவ்வளோ சாப்பாடுன்னு நினைக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஆமா இவ்வளோத்தையும் முல்லாச்சு ஃபுல்லாக சாப்பிட்டா என்ன ஆகும்? நல்லா பாத்தியா கறி கறி கொண்டு வந்திருக்க அவ்வளோ நேரம் உள்ள வெட்டிட்டு கிடக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் தான். இதுதான் கறி நமக்கு. நான் என்ன வச்சிருப்பேன், ரசமோ அங்க ஒரு பங்கு, இங்க ஒரு பங்கு, இங்க ஒரு பங்கு. எனக்கு மட்டும் தண்ணியில் நாடு. என்ன தர 2 கிலோ வந்திருக்கு. அதாவது நான் வந்து கொஞ்சம் பெரிய பையனா இருக்கேன்னு நினச்சிருக்கேன். சின்ன பையங்கனால சின்ன தானே கொஞ்சம் நாளைக்கு கஷ்டம்பா. குழம்பு சாம்பார் முட்டை ஒரு வாரமாக்கி வச்சேன். முட்டை மேல போட்டீங்கன்னா எல்லாத்தையும் தான் சாப்பிடணும். உப்பு போட்டினா சம்பளம் அதே வீட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க. ஊருக்கா யாரும் இப்போதைக்கு தேவை கேட்க மாட்டாங்க. நிற்கணும்ல. வேற அவ்வளோதான். வாங்க இனிமே வந்து எல்லாரும் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட சாப்பிடு. நீ வா சாப்பிடல. சரி.